ராமன் சிறை இருந்தாரா? இல்லவே இல்லையே. காட்டுக்கு போகணும்னு வரோம், காட்டுக்கு வந்துட்டார். ஆனா அசோகவனத்துல போய் சிறை இருந்தாரான்னா இருக்கல. இன்னொரு பெருமை பார்க்கலாம். ராமன் கர்ப்பவாசம் பண்ணியிருக்கார். நேத்தே பார்த்தோம். 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள், 12 மாசம் கௌசல்ய ராமனை கர்ப்பம் தரித்து ராமன் அவதரித்தார். ஆனா சீதை அயோனிஜான்னு பேர் பெற்றவள். அவளுக்கு கர்ப்பவாசமே கிடையாது. ஜனக மகாராஜா பூமிய புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு சாலை அமைக்கணுங்கிறதுக்காக உழ ஆரம்பித்தார். அவர் கோலை வச்சு பெரிய கலப்பை வச்சு உழைச்சே அது நங்குன்னு ஒரு இடத்துல போய் தட்டி நின்னுது. சீதா லாங்கல பத்ததின்னு சொல்லுவார்கள். இந்த நேர்கோடு, இந்த வகுட்டு கோடு இருக்கு பாருங்க, இதுக்கு சீதான்னு பேர். பூமியிலே கலப்ப உழுத கோட்டுக்கு சீதான்னு பேர். அந்த உழுது போய் தட்டின இடத்துல சீதை அவதரித்தாள். அதனாலதான் அவளுக்கு சீதானே பேர் வச்சார்கள். அவர் அப்படி அவதரித்து சீதையை பெற்று இத்தனை தூரம் வளர்த்து கொண்டு கொடுத்திருக்காரு. என்னால் கர்ப்பவாசமே இல்லையே. ஆண்டாளுக்கும் கர்ப்பவாசமே கிடையாது. பெரியாழ்வார் தன் திருசுய் தோண்டத்திலே துளசி தோட்டத்துல கண்டெடுத்தார்னு சொல்றமே தவிர ஆண்டாளுக்கும் கர்ப்பவாசம் கிடையாது, சீதைக்கும் கர்ப்பவாசம் கிடையாது. ஆனா அதுக்கு நேர் குறை ராமன் கர்ப்பவாசம் பண்ணின்னா பிறந்திருக்கார். ஆனா உடனே என்ன சொல்லுவோம், ராமன் கர்ப்பமா இருந்தாலும் அவர் அயோனிஜன்னு சொல்லிடலாம். அவர் கர்ப்பவாசம் பண்ணினாலும் கர்ம சம்பந்தம் இல்லையே. அஜோபி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருத்திம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயான்னு கண்ணனே கீதையில சாதிக்கிறார். நான் என்ன பிறந்தாலும் கர்மாதீனமாக பிறப்பதில்லை, கர்மத்தின் அடிப்படையில் பிறப்பதில்லை, கிருபையாலே இச்சையாலே என் விருப்பத்தின் அடிப்படையில் பிறக்கிறேன். இப்படித்தான் கண்ணன் பெருமான் சொல்லியிருக்கார். அதனால பெருமை சொல்லிடுவா. சௌ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான் உபனிஷத் சொல்றது. அவர் பிறக்க பிறக்க ஒளி விஞ்சி கொண்டே போகிறார். நாம பிறக்க பிறக்க கர்மத்தினாலே ஒளி மழுங்குகிறோம். ஆனா பெருமான் பிறக்க பிறக்க பிறந்து எப்பேற்பட்ட சாகச செயல்கள் பண்றார் அப்படின்னு அவருக்கு பெருமை கூடுகிறது.